பஞ்சரப்பெட்டு ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன தெரியுங்களா? முட்டை அடை. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. சரி, இது எப்படி செய்யறது அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றது பார்ப்போம். முட்டை, மைதா மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், கடலை மாவு, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். ஓகே, இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முட்டையை நம்ம உடைச்சிக்கலாம். இதுல வந்து கடலை மாவை நம்ம போட்டுக்கிறோம். 3 முட்டை போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். நான் கம்மியா போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால மிளகுத்தூள் கம்மியா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கலக்கிடணும். வெங்காயம் அப்படியே பச்சையா வேணான்னு நினைக்கிறவங்க வதக்கி கூட இதுல போட்டுக்கலாம். நம்ம எப்படி அடை சுட போறோம், அதுலயே வந்து பாதி வெந்துடும், அதனால வதக்கி போடல. இது ஓரத்துல எடுத்து வச்சிருங்க. ஸ்டவ் பத்த வச்சுட்டு பேன் சூடானதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கலவைய நம்ம அடையா போட போறோம். பேன் சூடாயிடுச்சு. முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். லைட்டா போடுறேன், ஏன்னா நான்ஸ்டிக் பேன் தான். ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தடிப்பாவே போட்டுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். நெய் கூட நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா. நல்லா வேகணும் ஒரு பக்கம், ஏன்னா முட்டை, கடலை மாவு இதெல்லாம் இருக்கு, அதனால நல்லா வேகணும். இந்த ஒரு தோசை சாப்பிட்டா போறோங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கு. முட்டை, வேண்டிய அளவுக்கு கடலை மாவு, எல்லாமே ரொம்ப அடைன்றதுனாலே உங்களுக்கு வந்து தெரியும், 2 தோசைக்கு ஈக்குவல் ஒரு அடை. அதனால இதுல முட்டையும் ஆட் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு காலையில டிஃபனுக்கு ஒரு நல்ல உணவு. இது திருப்பி போடுறேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு தட்டுல போட்டுக்கலாம். முட்டை அடை ரெடியா இருக்கு. இது எப்படி செய்யணும்ன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. கடலை மாவு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அப்புறம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வந்து சூடானதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கலவையை அதுல போட்டு நல்லா அடை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்புங்க. அதுவும் நல்லா வெந்ததும் ஒரு தட்டுல போட்டு சர்வ் பண்ணுங்க. முட்டை அடை ரெடியா இருக்கு. பஞ்சரப்பெட்டு